Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. யூடியூப் சம்பிரதாயம். மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பணம் பெருக நல்ல குணங்கள் என்னென்ன உள்ளது, பணம் ஏன் உங்களை தேடி வருவதில்லை, இதை பற்றி பார்ப்போம். நான் மாதத்தில் 2-3 முறை லைப்ரரி போவேன். போகும்போது ஒரு புக்கை படிக்கிறேன். அந்த புக்கில் ஒரு கூட்டு குடும்பம், ஒரு அம்மா அப்பா 2 பொண்ணு ஒரு பையன். பையன் படித்து வேலைக்கு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கின்னு அம்மா கையில் கொடுக்குறான். அந்த அம்மா என்கிட்ட தராத, அப்பா வேண்ட கொடுன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்ககிட்ட தான் தருவேன் அடம் பிடிக்கிறான். அவங்க கோபமாக பேசுகிறாங்க. அப்போ அக்கா, டேய் அப்பா வேண்ட கொடுறான்னு சொல்கிறா. அப்போ அக்கா, என்னை விட ஒரு டிகிரி எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கிற, உனக்கு புரியாதா அப்படின்னு கேட்குறான். என்னடா சொல்லுடா. அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சுருக்காரு, நகையை வச்சுருப்பார், கடன் வாங்கியிருப்பார். அது மாதிரி எவ்வளவோ கொடுத்து படிக்க வச்சார். அவர் கொடுக்குற கை அவருக்கு வாங்குகிற கை கிடையாது. அதனால் நான் அவர்கிட்ட தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அம்மா கண்ணீர் மல்க அழுவுது, அப்படி அழுவுது. ஏன்னா இது மாதிரி இருக்கிற குடும்பங்க தான் இன்றைக்கி பெரிய வளர்ச்சி. 10 வருஷத்தில் பார்த்தா எங்கேயோ போயிட்டுருப்பாங்க அவங்க. அது மாதிரி பிள்ளைங்களோட மனசு எல்லாருக்கும் வரணும். வந்தால் பணம் நம்மளை தேடி வரும். அடுத்தது என் நண்பர் ஏதோ வேலையை பண்ணி லாஸ் ஆகி வராரு. எனக்கு இவ்வளோ கடன் ஆயிடுச்சு. சரிப்பா, நான் ஒரு வேலை இருக்குது, முதலீடு இல்லாத வேலை, அதை பண்ணு, ஒரே வருஷத்தில் 5 லட்ச ரூபா சம்பாரித்து நீ கடன் அடைச்சிடலான்னு சொல்லிவிட்டேன். அவரும் போயிட்டார், வேலை பார்க்குறாரு. அடுத்த மீட்டிங்கில் இதே மாதிரி நண்பர், அவரும் கடன் ஆயிடுச்சு, கேட்குறாரு. அவருக்கு சரி, இவருக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லுப்பா, அவர் கூட சேர்ந்து பண்ணுப்பான்றோம். சரி, அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பண்ணால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீலாம் என் கூட வராத, நீ வேறு எதுனா பண்ணிக்கோ அப்படின்றாரு. அவர் என்கிட்ட சொல்கிறார். நான் இவருக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் தான்ப்பா உனக்கு சொன்னேன், நீ நான் சொல்கிறத செய்யணும். இல்லை நான் செய்ய மாட்டேன், அந்த வேலையை நான் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இவர்கிட்ட இல்லை. அதனால் இவரை நோக்கி பணம் வரமாட்டுது. நாம் ஒரு வேலை செய்கிறோம், 10 ரூபா தான் கிடைக்குது. அடுத்தவர் அதே வேலையை செய்கிறாரு, அவருக்கு 15 ரூபா கிடைக்குது. அவரை பார்த்து அவனுக்கு மட்டும் அவ்வளோ வருது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவனுக்கு குழந்த குட்டிங்க படிக்கிறது, போகிறது, வர்றது இருக்கும் செலவு. நமக்கும் தான் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு அதிகமாக பணம் வருது, அவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதனாலையும் நமக்கு பணம் வர்றது தடைப்படுது. அடுத்தது, நீ என்னப்பா சம்பாதிக்கிற, உங்கள் பெரிய பையன் என்னப்பா சம்பாதிக்கிறான், சின்ன பையன் என்னப்பா சம்பாதிக்கிறான், மருமகன் என்னப்பா சம்பாதிக்கிறான், பேர பையன் என்னப்பா சம்பாதிக்கிறான் அப்படின்னு கேட்கறது பெரிய தப்பு. இதனாலையும் பணம் நம்மளை நோக்கி வராது. இந்த பழக்கம்லாம் இல்லாதவங்களுக்கு, இந்த குணங்கள்லாம் இல்லாதவங்களுக்கு பணம் அவர்களை நோக்கி கண்டிப்பாக வரும். நன்றி. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.